ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட பாசிட்டிவாக எடுத்துகிட்டு லைஃப்பை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைபோட இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். கல்யாண வீடுகளில் மெயினாக ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரெட் அல்வா ரெசிபி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு பல பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஸ்லைசஸ் போல் பிரெட் எடுத்துக்கோங்க. கோதுமை பிரெட்க்கு பதிலாக நீங்கள் மைதா பிரெட்டே எடுத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் இந்த கார்னரில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் ஸ்லைசஸை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிரெட் ஸ்லைசஸை நான் 4 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா 2 பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம். எப்போதும் போல் பிரெட் ஆம்லெட், எப்போதும் ப்ரெட்டில் ஒரே மாதிரி பிரெட் டோஸ்ட், பிரெட் சாண்ட்விச், பிரெட் ஆம்லெட் இப்படியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த ரெசிபியை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கட் பண்ணுறது போல் 4 பீசஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பிரெட் அல்வா 3 டேஸ் வரையுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இப்போ எல்லா பிரெட் ஸ்லைசஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டே ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ ஓரளவுக்கு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரெட் ஸ்லைசஸை ஆட் பண்ணலாம். இப்போ ஆயில் நமக்கு நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் பிரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இந்த பிரெட் பீசஸில் உள்ள எக்ஸஸ் ஆயிலெலாம் ட்ரைன் ஆகணும் அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஆற விடுங்க. இதுக்கிடையில் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் டெய்லி நீட்ஸ்க்குரிய க்ராசரிஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்குது. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த ஷாப்பிங் ஆப் ஒன் டைம் கோத்ரூ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறையவே காம்போ ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரெசிபி கண்டினியூ பண்ணலாம். பிரெட் ஸ்லைசஸ்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டாச்சு. இதுக்கு இடையில் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். முந்திரி இருந்ததுன்னா சேர்த்து அதையுமே ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் திராட்சை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திராட்சை ரோஸ்ட் பண்ண அதே கடாயிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் மூழ்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் வாட்டரில் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். இதுக்கு நமக்கு கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. சுகர் சிரப் நல்லாவே ரெடி ஆயிடணும். ஃபுல்லாகவே இது போல் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு அந்த பிரெட் ஸ்லைசஸ் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது இன்னும் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை விட இந்த ஒயிட் சுகர் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், சுகர் சிரப் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பிரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லா பீசஸையுமே நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பிரெட் ஸ்லைசஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் ஃபுல்லாகவே அந்த சுகர் சிரப் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிற வரையுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம சுகர் ஆட் பண்ணும் போது மட்டும்தான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸாக வாட்டர் ஆட் பண்ணல. ஸோ பிரெட் ஸ்லைசஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபுல்லாக அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகும். பிரெட் ஸ்லைசஸ்லாம் கரைஞ்சி அந்த சுகர் சிரப் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமில் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இந்த போல் பால் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். பால் வேண்டான்னு நினச்சிங்கன்னா எக்ஸஸாக வாட்டர் இது போல் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ பாலும் ஃபுல்லாக அந்த பிரெட் அப்சர்வ் ஆகணும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணால் கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஃபெஸ்டிவல் ரெசிபி வந்தது அப்படின்னாலே உடனே கேசரி, குலாப் ஜாமுன் இது போல் ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணுறதுக்கு இது போல் பிரெட் அல்வா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கல்யாண வீடுகளில் மட்டும்தான் இது போல் பிரெட் அல்வா சாப்பிட்ணுன்னு கிடையாமல் உங்கள் வீட்லேயே இது போல் ஹெல்த்தியாக ரொம்பவே டேஸ்டியாக ரிச்சான டேஸ்ட்டில் பிரெட் அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்போவுமே பிரெட் வாங்கினா டோஸ்ட் பண்ணணுன்னு தோணாது. இது போல் பிரெட் அல்வா செஞ்சு சாப்பிட்ணுன்னு தான் உங்களுக்கு தோணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.